ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி 69 அதான் ஜனநாயகன் பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தளபதி நடித்து வரப்போகிற ஜனநாயகன் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேர்ல்டு வைடாக பார்த்திங்க அப்படின்னா Jan 9 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெய்லரே போட்டிருப்பாங்க, உங்களை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்த உடனேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த படம் எந்த படத்தோட கதை அப்படின்னு. இது வந்து நம்ம பாலகிருஷ்ணன் நடிப்பில் வெளிவந்த பகவந்த் கேசரியோட கதை தான் அப்படின்னும் 90% தெரிஞ்சு போச்சு. பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். கதையில் வந்து ஒரு சில சேஞ்சஸ், அந்த பிளாட் பார்த்திங்கன்னா அதுதான். பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது, அவ்வளோ சூப்பராக மேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதியை சூப்பராக காமிச்சிருக்காங்க. நம்ம தளபதியோட பொண்ணை பார்த்திங்க அப்படின்னா மம்தா பனர்ஜி வராங்க. ஸோ கதைப்படி பார்த்திங்க அப்படின்னா அதே தான். அந்த போலீஸ் கேரக்டரில் நம்ம தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா சரத்குமார் நடிச்சிருப்பார். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம கௌதம் மேனன் நடிச்சிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, படத்தோட ஹீரோ வந்து ஜெயிலில் இருப்பார். ஸோ அந்த ஜெயிலில் தப்பு நடக்குது, ஒரு தப்பு தட்டி கேட்பார், சண்டை போடுவார். ஸோ அந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அதே ஜெயிலராக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய சரத்குமாருக்கு, தெலுங்கில் சரத்குமாருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி போகவே அவர் வீட்டுக்குள்ளே அவர் கூட அவர் கூப்பிட்டு போயிடுவார். ஸோ 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ரொம்ப வந்து அண்ணன் தம்பி மாதிரி பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம சரத்குமார் ஆக்சிடெண்ட்டை செத்து போனதுக்கப்புறம் அவருடைய சொந்த அவருடைய பொண்ணை பார்த்திங்கன்னா இவர் வந்து வளர்க்க ஆரம்பிப்பார். வளர்க்கும் போதே என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பயம், எதை பார்த்தாலும் பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் தைரியமான ஒரு பொண்ணை வளர்க்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணை வளர்த்து எப்படியாச்சும் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கணும் அப்படிங்கிறது கனவாக இருக்கும். நம்ம சரத்குமாரோட கனவு அதான் இருக்கும். அவருடைய பொண்ணை வந்து எப்படியாச்சும் வளர்த்து ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீஸராக ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு இருக்கும். ஸோ அந்த கனவை வந்து நம்ம பாலகிருஷ்ணா நிறைவேற்றணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத அந்த பகவந்த் கேசரியோட கதை. ஸோ இந்த ஜனநாயகனுக்கும் அந்த பகவந்த் கேசரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பிளாட் என்னமோ அதுதான். பட் இங்கே நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பாலையா மாதிரி இந்த படத்தில் வந்து நோ லாஜிக் சீன்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம விஜய் வந்து எது பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது எந்தளவுக்கு மேக்கிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. எல்லா ஸ்டண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெறிக்கி விடுது. ஸோ அனல் பறக்கிற டைலாக்ஸாக இருக்குது. நம்ம விஜய் வந்து பாலிடிக்ஸ் என்ட்ரியோட ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு சம்பவங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிது. ஸோ எதுக்குடா நீங்கள் வந்தீங்க, எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னா கொள்ளடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல்வாதிகளை வந்து கட்டி போட்டு அடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருக்குது. நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராத, உன் உயிரை காப்பாற்றிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறதாகவும் இருக்கட்டும். இப்போது இதுக்கப்புறம் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து 99% வந்து பகவந்த் கேசரியோட கதை தான். பட் இருந்தாலும் நம்ம விஜய்க்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இது படம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ என்ன தான் வந்து அதே நம்ம பாலையா நடித்த படமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதே கேசரி வந்து கிண்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த படத்தில் பார்க்கும்போது என்னென்னா, நம்ம பாலையா வந்து ஸ்டோரி வைஸ் பிளாட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும். ஸோ கதை கேட்கும்போது நல்லாவே இருந்திருக்கும். அந்த படத்தில் ஓவர் கிளெஞ்சாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, வழக்கமான நம்ம பாலையாவோட நான் லாஜிக் ஸ்டண்ட்டு சீன்ஸு, அப்புறம் டைலாக்ஸு, வல்கரான டைலாக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி விஷயம். பட் இந்த படத்தில் நம்ம விஜயோட ஆக்டிங், விஜய் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்திடுவார், காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்குமே இருக்குது. முழுக்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பகவந்த் கேசரியோட படம் தான். பகவந்த் கேசரி அந்த கதை தான். இருந்தாலும் நம்ம விஜய் ஸ்டைலில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ இந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற அந்த படத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறமா அந்த பகவந்த் கேசரியை பார்க்கவே பார்க்காதீங்க.
டேரெக்டாக நம்ம விஜயோட ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு சூப்பராக ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபுல் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம தளபதி விஜயோட இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு கடைசி படம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாததான் இருக்கும். இன் ஃப்யூச்சர் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆஸ் வெல் அஸ் இந்த சைமல்டேனியஸாக பார்த்திங்க அப்படின்னா பாலிடிக்ஸையும் சினிமாவையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுமே வந்து அவரால் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன தோணுச்சு அப்படின்னா, பாலிடிக்ஸ்லையும் சரி சினிமாலையும் சரி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் சரி, ஸோ அந்த டைம் எப்படின்னு சொல்லி பார்த்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணலாம். ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணால் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் இந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், ஸோ என்ன ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய தாட்ஸை. யாரெல்லாம் இந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற படம் வந்தது எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களும் உங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.